தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அமெரிக்க பாதுகாப்புத்துறை தலைமையகமான பென்டகன் ராணுவ வீரர்களுக்கான தாடி வைக்கும் அனுமதியை திரும்ப பெற்றதை தொடர்ந்து சீக்கிய அமைப்புகள் மற்றும் பஞ்சாப் அரசியல் கட்சிகள் கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளன. சீக்கியர்கள் அமெரிக்க ராணுவத்தில் 1917 முதல் பணியாற்றி வருகின்றனர். 2010 சிம்ரன் பிரீத் சிங் லம்பா மற்றும் மேஜர் கமல்ஜித் சிங் கல்சி ஆகிய இரு சீக்கிய அதிகாரிகள் தாடி தலைமுடி தலைப்பாகை அணிவதற்கான உரிமையை சட்டப்படி பெற்றனர். 2017 அமெரிக்க ராணுவம் இந்த விதிகளை அதிகாரப்பூர்வமாக்கியது. ஆனால் தற்போது தாடி மீசை வைப்பதை பொறுத்தவரை 2010 முன்பு இருந்த விதிகளை மீண்டும் அமல்படுத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இனிமேல் தாடி அனுமதிக்கப்படாது என்றும் அனைத்து ராணுவ பிரிவுகளும் 90 நாட்களுக்குள் இதை நிறைவேற்ற வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறப்பு படைப்பிரிவுகளுக்கு மட்டுமே சில மிஷன் தேவைகள் அடிப்படையில் தற்காலிக தளர்வு வழங்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க கடற்படை தலைமையகமான குவான்டிகோவில் பேசிய அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் எக்ஸேத், யாருக்காவது தாடி வைத்திருக்க விருப்பம் இருந்தால் ஸ்பெஷல் போர்ஸில் சேருங்கள், இல்லையெனில் தாடியை எடுங்கள். இது பழைய பஞ்சாக மாதிரியான ராணுவம் அல்ல என்று தெரிவித்துள்ளார். இந்த உத்தரவால் சீக்கிய மதத்தினரிடையே கடும் அதிருப்தி ஏற்பட்டுள்ளது. பஞ்சாப் சட்டசபை சபாநாயகர் குல்தார் சிங் சந்துவான் தெரிவிக்கையில், சீக்கிய வீரர்கள் 2ஆம் உலகப் போரில் வீரமரணம் அடைந்துள்ளனர். அவர்களின் மத அடையாளத்தை அவமதிக்கும் இத்தீர்மானம் கண்டிக்கத்தக்கது என்றார். அவர் இந்திய அரசு உடனடியாக அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்மானத்தை மாற்றச் சொல்ல வேண்டும் என வலியுறுத்தினார். ஷிரோமணி அகாலி தள் தலைவர் சுக்பீர் சிங் பாதல் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதி சீக்கிய வீரர்கள் தங்கள் மத அடையாளத்துடன் சேவை செய்வதற்கான உரிமையை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த புதிய விதிமுறை அமெரிக்க ஜனநாயகத்தின் அடிப்படை மத சுதந்திர கோட்பாட்டுக்கு எதிரானது என தெரிவித்தார். சீக்கிய கூட்டமைப்பு தெரிவிக்கையில், இது மத அடையாளத்துக்கு எதிரான முடிவு என்றும் நூற்றுக்கணக்கான சீக்கிய வீரர்கள் தங்கள் மத நம்பிக்கைக்கும் வேலைக்கும் இடையே தேர்வு செய்ய வேண்டிய சூழ்நிலையை இது உருவாக்கும் என தெரிவித்துள்ளது.